வெல்கம் டு லக்ரசம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சிக்கன் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தான் ஒரு 150 கிராம் சிக்கன் எடுத்து தண்ணியில் வேக வச்சு வச்சுருக்கேன். நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம். ஏன்னா வெஞ்சது கொஞ்சம் இது பண்ணி நம்ம தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம். கொஞ்சமாக அந்த சிக்கனுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் பொரியலுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன பட்டை போதும். இந்த அளவுக்கு அந்த அளவு போதும். ஒரே ஒரு லவங்கம், அவ்வளோதான். இதை நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, மசாலா நல்லா வறுபட்டுருச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம ஆறின பிறகு மிக்ஸில் வச்சு நம்ம சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த எலும்பு தனியாக ஃப்ரெஷ் தனியாக பிரித்து எடுத்துடலாம். நீங்கள் குக்கரில் போடுறதுன்னா 2 விசில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச சிக்கனை நம்ம இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கிடலாம், குட்டி குட்டி பீஸாக. இது பாருங்க, மசாலாவை இந்த மாதிரி கொஞ்சம் குறைன்னு அரைச்சிட்டு இப்போ நம்ம தாளிச்சிடலாம். நான் இதில் கொஞ்சமாக தேங்காய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை ஊற்றிக்கோங்க. எந்த காஞ்சிச்சு நம்ம கொஞ்சமாக கரைச்சிடலாம். கொஞ்சமாக கரைச்சிடலாம். நான் இதில் ஒரு 2 பூண்டு பல்லும் கொஞ்சம் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி கட்டிருக்கு. நிறைய தேவைப்படாது, அதை போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு போட்டோடனே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இது ஒரு 10 சாம்பார் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கும் போது நம்ம ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு வாசனை வரும். இந்த டைமில் நம்ம பிச்சு வச்சுக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை கொஞ்சம் நல்லா புரட்டிக்கலாம். இந்த எண்ணெயிலே சிக்கனை 2 பரட்டு பரட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். சேர்த்துட்டு நீங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நேரத்தில் சிக்கனில் உப்பு போட்டுக்கோங்க, பார்த்து போட்டுக்கோங்க. போட்டு இது எல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம போடுவோம். இப்போ நம்ம ஊற்ற தண்ணியெல்லாம் நல்லா குறைஞ்சிருச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி இருக்கும்போதே நம்ம அரைச்சி வச்ச பொடி வச்சுருக்கோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த பொடி அரைச்சி வச்சுட்டு எப்போனாலும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் கூட போட்டால் நல்லாயிருக்கும். அந்த தண்ணி இருக்கும்போது அந்த பொடி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா சேர்ந்து வேகும். இந்த பொடி போட்ட ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ஜூஸியாக இருக்கு பாருங்க. இந்த டைமில் உங்களுக்கு தேங்காய் பிடிக்கும்னா நீங்கள் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு தேங்காய் பிடிக்காதுன்னு இப்படி எடுத்துக்கோங்க. இதுவும் நல்லாயிருக்கும். தேங்காய் போட்டப்பறம் நம்ம ரொம்ப நேரம் விட வேண்டாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். டக்குன்னு பண்ணிடலாம். பொரியல் மாதிரியும் இருக்கும். நீங்கள் இதுக்கு காய் எதுவும் சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம். செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.